السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير. قال النبي صلى الله عليه وسلم في دعائه: اللهم أنجز لي ما وعدتني، اللهم إن تهلك هذه الأصبع من أهل الإسلام ولا تعبد في الأرض أبدا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 17ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது சிறப்புக்குரிய ஒரு நாள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 2வது ஆண்டு. இதே ரமலான் மாதம் பிறை 17 இந்த தினத்தில்தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்த பத்ரு போருடைய நிகழ்வுகளும் அதனுடைய வெற்றியும் நடந்த ஒரு நன்னாள். உண்மையில் அது இஸ்லாத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும், அதனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் பல படிப்பினைகளை இறுதி நாள் வரை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. சாதாரண ஒரு தியாகம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு தியாகம். காரணம், இதே ஹிஜ்ரி 2வது ஆண்டு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து 16 மாதங்கள் கழிந்த பிறகு நோன்பு கடமையாகிறது. நோன்பு கடமை என்கிற விஷயம் 16வது மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 17வது மாதம், அடுத்த மாதத்திலேயே இந்த போர் நடக்கிறது. முதலாக நோன்பு கடமையாக்கப்பட்ட முதலாக ஏற்படுகிற ஒரு போர். சாதாரணமாக இப்ப 16 நோன்பு 17 நோன்பு ஆயிடுச்சு. இப்ப நமக்கு நோன்பு வைக்கிறது பழகி போச்சு. என்ன ஆகும் அப்படின்னா 29 அல்லது 30 கிடைச்ச பிறகு பெருநாளைக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து இருப்போம், சாப்பிட்டுருவோமே தவிர மறுநாள் பயிரே பசிக்காது, சாப்பிடணுன்ற எண்ணமே வராது. சகர்ல கரெக்டா முழிப்பு வரும். ஏன்னா அந்த மாற்றம் 1 மாத காலங்கள் நாம் அப்படியே நம்மை பழக்கியது. பிறகு அது அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அதே மாதிரி ஆரம்பத்தில் உள்ள நோன்பு இருக்கே, 1வது நோன்பு, 2வது நோன்பு, 3வது நோன்பு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா 11 மாசத்துக்கு பிறகு இப்பதான் முதல் என்ன செய்யறோம், ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் தொடர்ந்து பட்டினியா இருக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். ஆனா போக 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 என்ன செஞ்சிருது, நமக்கு பழகி போயிடுது. பழகி போன பிறகு இப்ப நமக்கு மதிய சாப்பாடுனால என்னன்னு கேட்க வேண்டிய கேள்வி வந்துருது. அந்த அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா போச்சு. மதிய சாப்பாடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காலைல கொஞ்சம் சாருக்கு ஏதோ பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டா அதோட சரி.
நைட் வரைக்கும் நிம்மதியா இருக்கு, ராகத்தா இருக்கு. இடையில அந்த டென்ஷனே இல்லை, சாப்பிடணுங்கிற டென்ஷனே இல்லை. காலைல 8 மணிக்கு டீ குடிக்கணும் அந்த பிரச்சனையும் இல்லை, 10 மணிக்கு தம் அடிக்கணும் அந்த பிரச்சனையும் இல்லை, காலைல திரும்ப 5 மணிக்கு டீ குடிக்கணும் அந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு ஒரு 6 மணிக்கு ஏதாவது வடை பஜ்ஜி எவ்வளவு செலவுகள் மிச்சம், செலவும் மிச்சம், வயிறும் நிம்மதி. இப்படி ஆரம்ப காலத்தில் நோன்பு வைப்பது மிகப்பெரிய கஷ்டம். இப்போது இவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமையாக்கப்பட்ட முதல் நோன்பு 17 நாட்கள் 16 நாட்கள் தான் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதற்குள்ள மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க வேண்டிய கட்டாய சூழல் இந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது என்றால் உண்மையில் இது சாதாரண ஒரு தியாகம் அல்ல, அதற்கும் துணிந்து வந்தவர்கள். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நன்மக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்டிபிகேட் கொடுத்தார். இந்த பத்ருடைய போர் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு தற்காப்பு யுத்தமாக இருந்தாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு போர் நிச்சயம் வரும் என்பதை உணர்ந்து, என்பதை தெரிந்து, ஆரம்பத்திலிருந்தே எப்ப மதீனாவுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னையிலிருந்து இது மாதிரியான போர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்றதானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே மக்காவினுடைய முக்கிய வியாபார வழித்தடங்கள், மக்காவினுடைய வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள் எங்க இருக்கோ, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எந்த ரூட் வழியா வியாபாரம் போகக்கூடிய வழி என்ன, இங்கிருந்து ஷாமுக்கு போகக்கூடிய வழிகள் என்ன, இந்த வழிகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஆராய்ஞ்சிட்டாங்க. எத்தனை வழி இருக்கு? ஏன்னா மக்கா டு ஷாம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இங்கேதான் இருந்தது. மக்காவிலிருந்து பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க, ஷாம்ல கொண்டு போய் வித்துருவாங்க, ஷாம்ல இருந்து சில பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க, மக்காவில் வந்து விற்பாங்க. இதுதான் அவங்களுடைய சாதாரண நடைமுறையாக இருந்தது. அதனால கண்மணி இந்த ரெண்டுக்கும் நடுவுல மதீனா இருக்கு, மக்காவுக்கும் ஷாமுக்கும் நடுவுல மதீனா இருக்கு. அதனால போனாலும் சரி வந்தாலும் சரி மதீனாவை டச் பண்ணி தான் போகணும், மதீனாவை டச் பண்ணி தான் திரும்ப ரிட்டர்ன் போகணும். ஆனா மதீனா சிட்டியே அல்ல, மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும். தாண்டி போனா அந்த நடு வழி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப மக்கத்தினுடைய முஷ்ரிக்குகள் மக்காவுல இருக்கும் போதே, தான் சொந்த பிறந்த ஊர்ல இருக்கும் போதே சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்தாங்க. எனவே இங்க வந்த பிறகு அவங்க சும்மா இருப்பானுங்க என்கிற நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா இல்லை. சொந்த ஊர்ல அவ்வளவு செல்வாக்கோட இருக்கும் போதே இவ்வளவு தொல்லை கொடுத்தாங்களே, இப்ப வேறொரு ஊருக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்க மட்டும் சும்மா விடுவாங்க, கண்டிப்பா இவங்களுடைய டார்ச்சர் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சே வச்சிருந்தாங்க. எனவே ஒருவேளை அப்படி ஒரு படையோடு வந்தால் எப்படி தடை செய்வது, அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, நம்மளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஏன்னா மக்கத்து முஷ்ரிக்குகள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஆனா இஸ்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. மிக சொற்ப எண்ணிக்கையில் உள்ள சஹாபாக்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க தாக்குதலுக்குன்னு வந்தாங்கன்னா ஒண்ணு கூட மிஞ்சாது என்கிற ஒரு குறுகிய நிலை. எனவே இந்த சின்ன படையை அந்த பெரிய படையிடமிருந்து பாதுகாக்கணும் என்கிற எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் காலடி எடுக்க வைத்த உடனே இருந்தது. அதனால ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு தந்திரமான வேலைகள் செஞ்சாங்க. அதாவது ஒரு போர் தலைவன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் மிக துல்லியமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. இருந்தது என்னவோ மதீனால தான். மதீனால இருந்துகிட்டு இந்த மக்கா டு ஷாம் இந்த வழியில அந்த ஓரத்துல, வழியினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 குடும்பத்தவர்கள், 2 கோத்திரத்தவர்கள், இவர்கள் கிட்டத்தட்ட அந்த வழி முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறார். இந்த 2 வழியிலையும் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அவுஸ் கோத்திரத்தவர்களும் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தவர்களும். இவங்க 2 பேர் முழுக்க முழுக்க அங்க வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப ஒண்ணு, அவங்கள நமக்கு சாதகமானவங்கள மாத்தணும். ஏன்னா நாம மட்டும் போய் நின்றுகிட்டு இருந்தா அவனுங்க வந்தாங்கன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நாம தாக்கு பிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கணும், அவங்கள நமக்கு சாதகமானவங்களாக மாத்தணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இயற்கையே நல்ல மனிதராக இருந்ததுனால, இல்லைன்னா நல்லவரை நடிக்க வேண்டியது வந்திருக்கும்.
இல்லைன்னா அவங்களுடைய அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? நல்லவன மாதிரி நடிக்க வேண்டிய சூழல். ரசூலுல்லாஹ்க்கு அந்த தேவை இல்லை. காரணம், இயற்கையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவங்க தான். தன்னை எதிர்ப்பவனுக்கு கூட, கெட்டவனுக்கு கூட கெடுதி நினைக்காதவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தால் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கூட்டமும் இஸ்லாத்துக்குள் வரல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்டிச்சு. ரசூலுல்லாஹ் மீது அன்பா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலும் அந்த குடும்பத்தவர்களுக்கு, அந்த கோத்திரத்தவர்களுக்கு பிடித்திருந்தது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தை அழைத்து, ரெண்டு குடும்பத்தையும் அழைத்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எழுதினார்கள். நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகுவோம். நீங்க யாரோ நான் யாரோன்னு வேணாம். நான் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த தௌஹீத் உங்களுக்கு பிடித்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஏத்துக்குங்க. பிடிக்கலையா, நீங்க எதுல இருக்கிறீங்க அதுல இருந்துட்டு போங்க. ஆனாலும் நமக்குள் சகோதர ஒப்பந்தம் இருக்கட்டும். என்ன ஒப்பந்தம்? கையெழுத்து போடணும். என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்தா, நீங்க ஏதாவது ரோட்டு ஓரமா இருக்கிறீங்க, இந்த வழியினுடைய ஓரங்கள்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு யாரின் மூலமாக, மக்கத்து முஷ்ரிக்குகள் மூலமாகவோ அல்லது வேற யார் மூலமாக உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் நாங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு தருவோம். அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்தா நீங்களும் முழு பாதுகாப்பு தரணும். நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவோம். நம்ம தனித்தனியா பிரிஞ்சு நின்றோம்னா ரெண்டு பேரையும் எதிரி ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவோம். எனவே இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட நம்மளால விரட்டி அடிக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நட்பாக பழகி, சகோதரத்துவத்தோடு பழகி, அந்த சகோதரத்துவத்தினுடைய அடையாளமாக அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் என்கிற போர் நடைபெறுவதற்கு முன்பாகவே பல படைகளை, சின்ன சின்ன குட்டி குட்டி படைகளை, 10 பேரு 12 பேரு கொண்ட படைகளை தௌஹீதுக்காக, பிரச்சாரம் செய்வதற்காக, இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக என்று கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க சுத்தி இருக்கிற இடங்களுக்கு, மதீனாவை சுற்றி இருக்கிற மக்காவுடைய சைடுல இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஷாமுடைய பாதையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் படைகளை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. போவோம் திரும்பி வரும், போவோம் திரும்பி வரும். இதுல என்ன ஒரு பிரயோஜனம் கிடைச்சதுன்னா, மக்காவுக்கு எத்தனை வழியில போகலாம், எந்தெந்த வழியில போகலாம், எது ரொம்ப லேசா இருக்கும், எது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாத்தையுமே அந்த படை என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சுக்கிச்சு. சாதாரணமா டூ வீலர்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க நம்மள்ட்ட பஸ் ரூட்டு கேட்டா யாருக்கும் தெரியாது, எங்க பஸ் நிக்கும்னு தெரியாது, இந்த எத்தனாவது நம்பர் பஸ்ல ஏறினா எங்க போய் இறங்கலாம். நான் எங்க போனோம், மவுண்ட் ரோட்டுக்கா, பீச் ரோட்டு பிடிங்க, நேர ஒரே ஸ்ட்ரெயிட், இப்படிலாம் நமக்கு சொல்ல தெரியுமே தவிர இங்கிருந்து எந்த பஸ்ல ஏறினா மவுண்ட் ரோட் போய் இறங்கலாம் இது கொஞ்சம், ஏன்னா நமக்கு அதுல தொடர்பு இல்லை. பஸ்ல போக்குவரத்து என்ன இல்ல, டூ வீலர்லயே போறோம், டூ வீலர் ரூட் எல்லாம் தெரியும், ஆனா எந்த பஸ் போவோம் எங்க நிற்கும்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பழக்கம் இல்லை. இப்ப பழக்கப்படுத்தணும்னா என்ன செய்யணும், அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரணும். அடிக்கடி போய் போய் வரும்போது ரொம்ப சர்வ சாதாரணம், அவங்களுக்கு பழகி போயிடும். இதுதான் ரூட்டு, இந்த ரூட்ல போனா 10 நிமிஷத்துல போலாம், இந்த ரூட்ல போனா 20 நிமிஷம் ஆகும், இது கொஞ்சம் ரோடு சரியில்லை, பள்ளம் மேடமா இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம், லேட் ஆகும், இது சும்மா ஹைவே சூப்பரா இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு? அடிக்கடி போய் வர்றவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் செஞ்சாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள இங்கிருந்து அடிக்கடி படைகள் என்ன செஞ்சது, ஷாமுக்கும் போக ஆரம்பிச்சது, மக்காவுக்கும் போக ஆரம்பிச்சது. எனவே இந்த சஹாபாக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை பத்தி உண்டான அறிமுகம் அவங்களுக்கு கிடைச்சது. மதீனாவிலிருந்து எந்தெந்த வழியா போனா மக்காவுக்கு போலாம், மதீனாவிலிருந்து எந்தெந்த வழியா போனா ஷாமுக்கு போலாம், எந்த வழியும் இல்லை. ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா வழியும் என்ன செஞ்சு போச்சு, அவங்களுக்கு அத்துப்படி ஆகி போச்சு. எல்லா ரூட்டும் தெரியும், எல்லா சந்து பொந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கரைச்சு குடிச்சுட்டாங்க. இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பத்ருடைய சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு போனாங்க அப்படின்னா சும்மா என்ன வாங்க போய் போயிட்டு வரணும் அப்படி அல்ல. கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் பிளான் பண்ணது. மிகப்பெரிய திட்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டாங்க. ஆனா இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தான் ஏற்று நடக்காம இருக்கிறதை தவிர, யூதர்களை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத்தை தான் முன்மாதிரியாக வச்சு செயல்பட்டு இருக்கிறான். அவனுடைய எந்த ஒரு திட்டமும் மிக குறுகிய கால திட்டமாகவே இருக்காது, நீண்ட கால திட்டமா தான் இருக்கும். 50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதுக்கு இப்பவுமே வேலை செய்வான்.
100 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போதோ அதுக்கு இப்பவே வேலை செய்வான். மிக நீண்ட கால திட்டங்களாக இருக்கும். திட்டம் போட்டு செய்யலாம். நம்ம போட்டு திட்டமிடவே இல்லை, எடுத்தேன் கவுத்தேன் என்கிற சூழ்நிலை தான். ஒற்றுமை இல்லைன்னா உடனே நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, ஒன்று சேர்ந்துக்கோ அப்படின்னு. உடனே ஒரு 4 மாசம் போவோம், ஒரு 2 வருஷம் போவோம், ஒரு 10 வருஷம் போவோம். அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த கட்சியெல்லாம் சரியில்லை அப்படின்னு கட்சியை கலைச்சிருவேன். இதேதான் பொழப்பு. எடுத்தேன் கவுத்த கதையாத்தான் இருக்க தவிர திட்டமிடல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய விஷயம் திட்டமிட்டு செய்வது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் செய்யறதல்ல, மிக நுட்பமாக மிக நூதனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையாண்டார்கள். எனவே இப்படிப்பட்ட இடங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு, இப்ப நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி சர்வசாதாரணமான போக்குவரத்து அந்த காலத்துல இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். மலைகள் இருக்கும், மலைகளை தாண்டி போனோம், அது இருக்கும் இது இருக்கும் எல்லாமே இருக்கும். எனவே பிரயாணம்ங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காலம். இப்ப இந்த மக்கள் முஸ்லிம்கள் அடிக்கடி போய் வந்ததுனால அவங்களுக்கு அது ரொம்ப லேஸ் ஆகி போச்சு, ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. நம்மளை பொறுத்தவரை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க பள்ளியாசல் லஜ்னா பள்ளிக்கு வரணும்னா கண்டிப்பா நடந்து வர மாட்டோம். பஸ் அல்லது ஷேர் ஆட்டோ அல்லது யாராவது 2 வீலர்ல வந்தா நடந்து வர சுத்தமா இருக்கவே இருக்காது. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா, அங்கே நீங்க 1/2 கிலோமீட்டர். சர்வசாதாரண கிராமங்கள்ல 1.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் பஸ்ல இறங்கி அது பாட்டு நடந்து போவாங்க. உள்ள பேசிக்கிட்டே போறாங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா நடக்கிறாங்க. இத்தனைக்கும் குத்து இருட்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த பயங்கரத்துல கூட ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அது சர்வ ஏன்னா பழகி போச்சு. நமக்கு என்ன செய்யறது இல்ல, பழகல. நாம இங்கிருந்து மாடியில 2வது மாடி ஏறினாலும் லிப்ட்ல ஏறியே பழகிட்டோம். நடக்கவே நடக்காது நம்ம காலு. அதனால 1/2 கிலோமீட்டர் அல்ல 50 மீட்டர் இருந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, நடக்க முடியறது இல்ல. அதனாலதான் ஒரு சின்ன ஆபீஸ், இவ்வளவுதான் மொத்தமே அந்த ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸுக்குள்ள கூட ஒரு சேரை இப்படி போட்டுட்டு எந்திரிச்சு போக கஷ்டப்பட்டு கீழே 4 ரோதையை வச்சுக்கிட்டு இப்படியே தள்ளிட்டு அங்க போறோம், அப்படியே தள்ளிட்டு இங்க வர்றோம். இந்த நடை கூட நமக்கு பிடிக்காது. இந்த சஹாபாக்கள் 4 இடங்களுக்கு போய் வந்து என்ன ஒரு நிலைமை உண்டாச்சுன்னா, இந்த பாதைகள் அத்துப்படியாகி போய் பயம் இல்லாம எப்ப சொன்னாலும் இந்த ரூட்ல போயிட்டு வருவாங்க. அவ்வளவு கஷ்டமான பாதைகள், கரடுமுரடான பாதைகள். ஆனா வெளிச்சமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்க பள்ளம் இருக்கு எங்க மேடை இருக்குன்னு கண்டுபிடிச்சு போயிடுவாரு. நம்ம போறோங்க, எத்தனையோ இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கு. நமக்கு இது வளமையான இடம் வச்சுங்க, அடிக்கடி போறோம் வர்றோம். ஒரு தடவை திடீர்னு ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லா ஆஃப் ஆகி போச்சு. நமக்கு எங்க ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு வேளை வண்டியில ஹெட்லைட் இல்லைன்னு வச்சுக்கிங்க, எவ்வளவுலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அது இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஹெட்லைட்லாம் இருக்கும்ல, போட்டு பார்த்தா தெரிய போகுது. ஹெட்லைட்டும் வேலை செய்யல, கரண்ட்டும் இல்லை. தெரியுமா தெரியாதா? ஏன்னா நம்ம அடிக்கடி போறோம். அதே சமயத்துல போகாத ஒரு புது பாதை, நல்ல வெளிச்சம் இருக்கு, ஹெட்லைட்டும் எரியுது, ஆனாலும் போய் ஸ்பீட் பிரேக்கை விட்டு ஏற்றுறோம் பார்ப்போம், தூக்கி விட்ட பிறகுதான் தெரியுது அங்க ஸ்பீட் பிரேக் இருந்திருக்குன்னு. அப்ப சர்வசாதாரணமாக அடிக்கடி போகிற வழியாக இருந்தா ஒவ்வொரு மேடு பள்ளத்தையும் எந்த இருட்டுல கூட என்ன செய்ய முடியும், நம்மளால அதை கடக்க முடியும். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த காலகட்டத்திலேயே, இந்த இடைப்பட்ட 2 வருட காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு இந்த அளவுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய தரைப்பாதைகள், தரைவழி பாதைகள் எங்கெங்க இருக்கு எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியான ஒரு நிலையாக மாறி போச்சு. இதனால மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு என்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஆஹா அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் மதீனால உள்ள அந்த முஸ்லிம்கள் அங்க வந்தாங்களாம் இங்க வந்தாங்களாம், மதீனா விட்டு தூரமான இடங்களுக்கு அங்க வந்தாங்க இங்க வந்தாங்க அப்படின்னா கேள்விப்படுறோமே. ஆஹா சரி வராத, நம்ம போற ரூட்டா செய்து இந்த ரூட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கத்தான் செஞ்சது. இந்த பயமே அவங்களுக்கு பாதி கொலையாக்கிடுச்சு. மக்கத்து குஃபார்கள் எவ்வளவுதான் முஸ்லிம்கள் எவ்வளவுதான் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட இந்த பயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் பண்றாங்க என்ற இந்த நிகழ்ச்சி இருந்தது, இது தெரிய வந்தது அவங்களுக்கு. இதுவே அவங்கள பாதி அளவுக்கு என்ன செஞ்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்துல அபூ சுஃபியான் அவர்களுடைய இதுவரைக்கும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில, இதுவரைக்கும் இஸ்லாம் ஆகல, அவர் அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில மக்காவிலிருந்து ஷாமுக்கு ஒரு படம் ஒன்று புரட்டு போது. எதுக்குன்னா வியாபார குழு வியாபாரம் பண்றதுக்காக போறாங்க. ஒரு பெரிய ஒரு படை இங்கிருந்து கிளம்பி அங்க போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு. இது தெரிஞ்ச வந்த உடனேயே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த படையை ஷாமுக்கு போறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்த பிளான் போட்டாங்க. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார், அபூ சுஃபியானுடைய இந்த படை இப்ப வியாபார குழு போதே, இது சாதாரண வியாபார குழு அல்ல, மிகப்பெரிய பிளானிங்கோட போகுது, ஒரு பெரிய முதலீடோட போகுது. இதை கொண்டு போய் அங்க வித்து அதிலிருந்து வர்ற லாபத்துல ஒரு சில சதவிகிதங்களை இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கென்றே ஒதுக்குவது என்று முடிவு செய்திருக்கிறது. ஆயுதங்கள் வாங்குறதுக்காக வேண்டியும் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டியுமே ஒதுக்கணும் என்று முடிவு செஞ்சிருக்கு. அதனால இந்த படையை நீங்க விட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிற எச்சரிக்கையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ சுஃபியானுடைய இந்த படையை ஷாமுக்கு போகவிடக் கூடாது என்பதற்காக முயற்சி பண்ணி, இதே ஹிஜ்ரி 2 ஜமாதுல் ஆகிர் 623 டிசம்பர், கிபி 623 டிசம்பர்ல ஜமாதுல் ஆகிர்ல இங்கே மக்காவிலிருந்து ஷாமுக்கு போன படைய மதீனாவுடைய எல்லையில தடுத்து நிறுத்தலாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி வந்தாங்க. ஆனா அபூ சுஃபியான் இருக்காரு, அல்லாஹு அக்பர், இதை விட பயங்கரமான தந்திரக்காரர், பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எந்த வழியில வருவாங்கன்னு நினைச்சு போனாங்களோ அந்த வழியை விட்டு வேற வழியா ஷாமுக்கு போய் சேர்ந்துட்டார் அவரு. எனவே போன படை எதுவுமே அவங்கள பார்க்க முடியாம திரும்பியே வந்துடுச்சு. இந்த நிகழ்வுகள் அதிகமா தெரிய வர்றதில்லை நமக்கு. இதுக்கு பிறகு ஷாமிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் பதிலுடைய நிகழ்வுகள் ஏற்படுது. ஏற்கனவே போகும்போதே ஒரு தடவை அட்டாக் பண்ண முயற்சி நடந்துச்சு, ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனவே போயிட்டாங்க. போயிட்டு ஷாமிலிருந்து மறுபடியும் என்ன செய்த அந்த படை திரும்பி வருது. சாதாரண வரல, கிட்டத்தட்ட 50,000க்கும் குறைவில்லாத தங்க நாணயங்கள், அந்த காலத்துல 1000 குதிரைகள், பாதுகாப்புக்கு 40 பேர் கொண்ட மிகப்பெரிய படை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய படையோடு அபூ சுஃபியான் அவர்களுடைய படை வந்துகிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சஹாபாக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு மஷ்வரா நடத்துறாங்க, ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம், இப்ப அந்த படம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு என்று நம்ம கேள்விப்படுறோம். என்ன செய்யலாம்? அது தடுத்து நிறுத்தி ஆகணும். கண்டிப்பாக தடுத்து இல்லைன்னா அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம அழிக்கிறதுக்கு தான் ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு போறாங்க. அதனால நம்ம தடுக்கலன்னா நமக்கு அதிகமான பாதிப்பு. நாம அவங்கள கொலை செய்யணும்னோ அதை கொல்லணும்னோ அது நமக்கு நோக்கமே இல்லை. இந்த காசு அங்க போய் சேரக்கூடாது, சேர்ந்தா நமக்கு அது பாதிப்பு. இப்ப நமக்கு தடுப்பது கடமை, எனவே நாம் தடுக்க போறோம். முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் 82 பேர், அவுஸ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் 61 பேர், ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் 170 பேர். அது அன்சாரிகள் மட்டுமே 231 பேர் மதீனாவாசிகள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் வெறும் 82 பேர் தான். அன்சாரிகள் தான் இங்கேயும் மெஜாரிட்டி. பொதுவாக இஸ்லாத்திற்கு உதவி என்றாலே அன்சாரிகளை மிஞ்ச முடியாது, மீற முடியாது. அவ்வளவு உதவிகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க அன்சாரிகள். ஆக மொத்தம் 313 பேர். இந்த 313 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்க தயார், வாங்க போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க. இதுல ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 பேர் மட்டும்தான் குதிரை வீரர்கள். 2 பேர்ட்ட தான் 2 குதிரை தான் இருக்கு. அவங்கள்ட்ட எத்தனை குதிரை இருக்கு? இப்போதைக்கு 1000 குதிரை இருக்கு. வரக்கூடிய படையில இன்னொன்று சேரப்போகுது, அது பின்னாடி இருக்கு. வரக்கூடிய படையில 1000 குதிரைகளோடு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க போறது 1000 குதிரை வீரர்களை தடுக்கிறதுக்கு 2 குதிரை வீரர்கள். இவங்கள்ட்ட ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் வெறும் 70. இந்த ஒரு சிறிய படையை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்று போறாங்க, முன்னாடி போறாங்க. அவங்கள வரக்கூடிய வழியில தடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து ஒரு 2 சஹாபாக்கள், பஸ்பஸ் பின் அம்ரு, அதி இப்னு அபி ஸஹ்பா என்கிற 2 பேரையும் அனுப்பி, இந்த கூட்டம் வருதா ரெடியா வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல போனா இருந்தது, டக்குன்னு உடனே எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டு உடனடியா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால ஆளை அனுப்பி வேவு பாக்குறதுக்காக ஆளு போய் அங்க போய் அவர் துப்பறிஞ்சு அவர் இங்க சொல்லணும். சொன்ன பிறகு இவங்க சரியான இடத்தை போய் கண்காணிச்சு போய் இருக்கணும். இதுக்காக இந்த 2 பேர் அனுப்பினாங்க. இந்த 2 பேர் போனா அங்க சமிஆ ஜாரியத்தைனி தக்கூலு இஹ்தாஹுமா லி சாஹிபத்திஹா, 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. வசமா மாட்டிக்கிட்டா, புடிச்சு கேட்கிறா, நான் கடன் கட்டணும்ல, நீ மரியாதையை கடன் வை அப்படின்னு. அப்ப அந்த பெண்ணு சொல்றா, ஏன் அவசரப்படுற, இன்னொரு 2 நாளையில குறைஷிகளுடைய படை வருது,
அந்த படை இந்த பக்கம் வரப்போகுது, எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அப்போ அப்படி வரும்போது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, ஏதாவது உதவிகள் செய்வேன். அப்படி உதவி செய்யும் போது அவங்க எனக்கு என்ன செய்வாங்க, பணம் தருவாங்க. அந்த பணத்தை கொடுத்து உங்க கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்ல. இதை கேட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். கேட்டுட்டு நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம், கன்ஃபார்ம் தான் படம் வந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டு பெண்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆக ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. பொம்பளைக்கு தெரிஞ்சாதான் ஊருக்கு தெரிஞ்சிருமே. ஊருக்கே ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னா அது கன்ஃபார்மான செய்தி தான். ஊரே சொல்லுது வரப்போகுதுன்னா கன்ஃபார்மான செய்தி தான். இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மையிலேயே இவங்க வரத்தான் செய்யறாங்க என்று சொல்லிட்டாங்க. அப்போ அபூ சுஃபியான் வந்துட்டு இருக்கிறார். அவரு ஷாம்ல இருந்து பயங்கரமான பொருட்களோட வந்துட்டு இருக்கிறார், மக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். வரும்போது அவர் இதை விட உஷாரா இருப்பாரா இல்லையா? அவரும் யோசிச்சுட்டே வர்றாரு, யாரும் வந்திருக்காங்களா, வேவு பார்த்திருக்காங்களா, மதீனாவில இருந்து படை எதுவும் கிளம்பி இருக்கா, இதை பார்ப்பதற்காக வந்துகிட்டே இருக்கிறார். அப்ப அங்க மஜித் இப்னு அம்ரு என்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, இங்க யாராவது மதீனாவில இருந்து யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே விசாரிக்கும் போது அவரு யாரோ ரெண்டு பேர் வந்த மாதிரி இருந்தது, அந்த தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. ஆனா மதீனாக்காரங்களா அன்சாரிகளா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, எங்கேன்னு வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு போயிட்டாரு. அபூ சுஃபியான் என்ன செஞ்சாங்களாமா, அங்கே நேர வந்து எந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்களோ அங்க போய் அங்க இருந்த ஒட்டக சாணி, ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்கு, அந்த சாணத்தை கிளறி பார்த்திருக்கிறாங்க, கிண்டி பார்த்திருக்கிறாங்க. கிண்டி பார்த்தா அதுல பேரித்தம்பள கொட்டை இருக்கு. அந்த பேரித்தம்பள கொட்டையை எடுத்து பார்த்திருக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு இது மதீனாவுடைய பேரிச்சம்பளம் தான், எனவே மதீனாவுடைய ஒட்டகை இங்க வந்திருக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி வருவாங்க. இது மதீனாவுடைய ஒட்டகை தான், மதீனாவுடைய பேரிச்சம்பள கொட்டை, எனவே மதீனாவுடைய ஒட்டகை என்ன செஞ்சது, கண்டிப்பா இங்கே வந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கன்ஃபார்ம் பண்ணா இப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப மதீனாவில இருந்து நம்மளை வேவு பார்த்துட்டாங்க. ஏற்கனவே போகும்போது ஒரு அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியல, நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பி போயிட்டோம். இப்ப ரெண்டாவது ரிட்டர்ன் வரும்போது கன்ஃபார்மா என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு உறுதியா அவர் நம்புறார். உடனே என்ன செஞ்சாரு, லம்லம் இப்னு அம்ரு என்கிற ஒருத்தனை பிடிச்சு அவனுக்கு 20 மிஸ்கால் அளவுக்குண்டான தங்க நாணயங்களை கொடுத்து, இந்த இதை கூலிக்கு வச்சுக்கோ, நீ என்ன செய்யற, ரொம்ப ஸ்பீடா கிளம்பி எவ்வளவு குயிக்கா மக்காவுக்கு போக முடியுமோ அவ்வளவு குயிக்கா மக்காவுக்கு போய், இப்படி அபூ சுஃபியானுடைய நம்மளுடைய படை வந்துகிட்டு இருக்கு, ஆனா மதீனாவிலிருந்து ஒரு படை இதை தடுக்கிறதுக்காக கிளம்பிடுச்சு, நீங்க தயவு செய்து உதவிக்கு வாங்க, ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு நீ போய் சொல்லு, செய்தி சொல்லு அப்படின்னு அவரை அனுப்பி விட்டாங்க. அந்த லம்லம் அவர் நேரம் மக்காவுக்கு வர்றார். மக்காவுக்கு வந்து ஒரு மலையின் மீது ஏறி நின்று சத்தம் கொடுக்கிறார், சத்தம் போடுறார், மக்காவாசிகளே வாங்க வாங்க வாங்க, அபூ சுஃபியான் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்படி மதீனாவாசிகள் தாக்குறதுக்கு வர்றாங்களாம், நீங்க உடனடியா ஒரு பெரிய படையோடு கிளம்பணும் அப்படின்னு இவர் அறிவிப்பு செஞ்சிட்டார். அறிவிப்பு செஞ்ச உடனே மக்காவுடைய பெரும் தலைகள் எல்லாம் ஒண்ணு சேருது. அபூ லஹப், அபூ ஜஹல் எல்லாம் பெரிய உத்துபா, ஷைபா எல்லாம் இருந்தாங்களா இல்லையா, எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுறார். என்ன செய்யலாம், எப்படி போலாம். ஆளாளுக்கு பயங்கரமான ஆக்ரோஷம், ஆக்ரோஷமா அப்படிப்பட்ட ஆக்ரோஷம், விட்டக்கூடாது, நம்ம போவோம், போய் நம்மளுடைய படையை என்ன செய்வோம், காப்பாற்றுவோம். எல்லாம் அந்த லைன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. யாருமே போய் மதீனால அடிக்கணும், மதீனால உள்ளவங்களுக்கும் அந்த லைனுக்கு போகவே இல்லை. இவங்களுடைய எய்ம் ஃபுல்லா எங்க இருந்தது, பொருளை காப்பாற்றணும், வர்ற பொருளை காப்பாற்றணும் அப்படின்றதா இருந்தது. ஆனா அந்த கூட்டத்துல வயசான ஒருத்தர் உள்ள வந்து நுழைஞ்சார். கினானா உடைய தலைவர் சுராக்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். கினானான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்களுடைய தலைவர் சுராக்கா. அந்த சுராக்காவுடைய தோற்றத்தில் இப்லீஸ் உள்ள வந்தான், சைத்தான் உள்ள வந்தான். அந்த சைத்தான் நடத்துற கூட்டத்துக்கு சைத்தான் உள்ள வந்தான். உள்ள வந்து இந்த சைத்தானுக்குலாம் அந்த பெரிய சைத்தான் ஐடியா கொடுத்தா, நீங்க என்ன லூஸ்தனமா பேசிட்டு இருக்கீங்க, காசை காப்பாத்தணும், காசை காப்பாத்தணும், காசை காப்பாத்தணும்னு. காசை மட்டும் காப்பாத்தினா போதுமா, மறுபடியும் அவங்க உங்களை அடிக்க மாட்டாங்களா, திரும்ப வந்து தாக்க மாட்டாங்களா? இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ், ஏன் நீங்க மிஸ் பண்றீங்க, ஏன் இதை விட்டு கொடுக்குறீங்க? நம்ம ரெண்டு ஐடியாவோட போகணும். ஒண்ணு பணத்தையும் பாதுகாக்கணும், இன்னொன்னு அந்த கூட்டத்தையும் ஒழிக்கணும், முஸ்லிம்களையும் அழிக்கணும். இந்த ரெண்டு முடிவோட போகணும் அப்படின்னு இவர் கொஞ்சம் தூண்டி விட்டாரு. தூண்டி விட்டோன்னு அபூஜஹல் அபூ லஹப் கேட்க, கரெக்ட்பா, இந்த தாத்தா சொல்றதுதான் கரெக்ட், பெரிய வயசானவருடைய தோட்டத்தில் வருது, இந்த தாத்தா சொல்றது கரெக்ட், ரொம்ப கிளீனா சொல்றார், உண்மை தான், அப்படித்தான் செய்யணும் என்று எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண. அபூ லஹபுக்கு போக முடியாத சூழலாம் அந்த சந்தர்ப்பத்தில். அப்ப அவரு 40,000 திர்ஹங்களை ஆசிப் இப்னு ஹிஷாம் என்கிற ஒருத்தனுக்கு கொடுத்து,
நீ எனக்கு பதிலா போய் கலந்துக்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அது இவங்கள்ட்ட இருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டியது இருக்கு. இவங்க செய்யறாங்களே இந்த வேலையில இருந்து நம்ம படிப்பினை பெறணும். என்ன இன்னும் கெட்டதுக்கு உதவி பண்றோம், நம்ம நல்லதுக்கு இப்படித்தான் உதவி பண்ணணும். நம்மளால போக முடியலன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம சார்பா யாரையாவது அனுப்பியாவது என்ன செய்யணும், வைக்கணும் நல்ல காரியங்களுக்கு. இவன் கெட்ட காரியத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்போ லஹப் அனுப்பி வச்சான் 1300 வீரர்கள் மக்காவில இருந்து. ஏற்கனவே அங்க ஒரு கூட்டம் இருக்கு, இங்க இருந்து ஒரு 1300 பேரு, ஒரு 100 குதிரை, 600 கவச ஆடை, ஏராளமான ஒட்டகம், இப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டு தயாராயிடுச்சு. தயாரான பிறகு இப்போ உணவு சாப்பாடு போய் அங்க போய் சேர்ற வரைக்கும் சாப்பாடு அப்படின்னு ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு, நான் சோறு தரேன், நான் சாப்பாடு, நான் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 ஒட்டகத்தை அறுத்து சோர்த்தி மாய்க்கலாம். நம்ம குர்பானிக்கு ஆசைப்பட்டு ஒரே ஒரு ஒட்டகத்தை வெட்டிட்டா அந்த கறியை கொடுக்கப்படுற பாடு, அதை நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு படுற பாடு எவ்வளவு சிரமம். அவங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு, ஒரு நாள் அல்ல, நான் கூட தப்பா சொல்லிட்டேன், ஒரு நேர சாப்பாட்டுக்கு 9 அல்லது 10 ஒட்டகத்தை அறுத்து செஞ்சாங்க 1300 பேர். இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. இந்த கெடுதிக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம செய்வோம், கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த படம் என்ன செஞ்சது, கிளம்பி வந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி தான் 8வது சூராவுடைய 47வது வசனத்துல வலா தகூனு கல்லதீன கரஜு மின் தியாரிஹிம் பஸரம் வ ரிஆ அன்னாஸ். சிலர்கள் வீட்டிலிருந்து கிளம்பின மாதிரி நீங்களும் கிளம்பாதீங்க. அவங்க எப்படி கிளம்பினாங்கன்னா, திமிரோடு முகஸ்துதியை நாடியவர்களாக வீட்டிலிருந்து கிளம்ப, ரொம்ப திமிரு பிடிச்சி போய் கிளம்பினாங்க. அதனாலதான் மண்ணை கவுனாங்க. கொஞ்சமாவது மனுஷனுக்கு என்ன வேணும், ஒரு தாழ்வு வேணும், ஒரு பணிவு வேணும். நான் தான் அப்படின்னு அடம்பிடிச்சானா என்னைக்காவது மண்ணை கவ்வித்தான் ஆகும். எனவே நீங்க அப்படி புறப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடுப்பதற்காக அந்த படை புறப்பட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களை பத்தி மிக மோசமாக சொல்லி காட்டுவார். இப்ப இந்த கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. அபூ சுஃபியான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக தந்திரமானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரூட்ல வர்றாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு, டக்குன்னு ரூட்டை மாத்தி விட்டார். மறுபடியும் ஏற்கனவே போகும்போதும் ரூட்டை மாத்தி தெரிஞ்சு போயிட்டாரு. வரும்போதும் இத்தனைக்கு 2 வருஷம் பிளானிங், இருக்கிற சந்து பந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற அன்சாரிகள், அவங்கள்ட்டயே கண்ணில் வரல விட்டு ஆட்டுறாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. இவங்க இங்கேருந்து கிளம்பி இந்த லைனை டச் பண்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியானுடைய படையெல்லாம் கிளம்பி தாண்டி போயிடுச்சு மக்காவுக்கு வழியில போக ஆரம்பிச்சிச்சு. ஆக மதீனால தாண்டி போயிட்டாங்க. இப்ப நிம்மதி. இனி மதீனாவில இருந்து யாரும் வந்து நம்மள என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது என்கிற நம்பிக்கை அபூ சுஃபியானுடைய படைக்கு வந்துடுச்சு. உடனே அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, ஒரு லெட்டர் எழுதி மறுபடியும் அனுப்புறாரு மக்காவுக்கு. நீ போகும்போது இடையிலே படைகள் வந்துட்டு இருக்கும், அந்த படையில கொண்டு போய் கொடுத்து நம்மளுடைய ஆபத்து நீங்கிடுச்சு, யாரும் வர வேணாம், நீங்க எல்லாம் திரும்பி போங்க, மக்காவுக்கு என்ன செய்யுங்க, திரும்பி போங்க, நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேஃபா கொண்டு வந்துட்டோம், தாண்டிட்டோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினார். இந்த லெட்டர் அந்த மக்காவிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த படைக்கு போய் கிடைச்சது. அந்த படைக்கு கிடைச்ச உடனே இப்போ அல்லாஹ் தன்னுடைய விளையாட்ட ஆரம்பிச்சான். மக்காவில இருந்து கிளம்பும் போது ஷைத்தான் ஐடியா கொடுத்தானா இல்லையா, இங்க வந்தோன்னு அல்லாஹ் மனசுல போட்டான். என்ன அப்படின்னா, அபூ ஜஹல் எந்திரிச்சு சொன்னா, வல்லாஹி லா நர்ஜிஉ ஹத்தா நருது பத்ரன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பத்ர்ங்கிற இடத்துக்கு போகாம நாம திரும்பவே கூடாது. அம்மா அங்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோஷா கொடியெல்லாம் பிடிச்சி நினைச்சிருக்கோம், இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடாம திரும்பி போறதா, கொண்டாடியே ஆகணும். என்ன செய்யணும், அது சரியான இடம் பத்ர், அந்த பத்ருக்கு போகணும். அங்க 3 நாள் நம்ம தங்கணும். நம்மளுடைய ஒட்டகத்தெல்லாம் அறுக்கணும். நல்ல விருந்து வச்சு சாப்பிடணும். நல்ல தண்ணி அடிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அரபுகளுக்கு தெரிய வரணும். இனி நம்மளுடைய வழியில அவங்க வரக்கூடாது. நம்ம வந்துட்டு இவ்வளவு பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டு சும்மா அவங்க விட்டுட்டாங்கன்றதுனால சும்மா திரும்பி போறதுக்கு வந்தோம், அப்படிலாம் போகக்கூடாது. இப்ப நம்ம வந்த இந்த படை எப்படிப்பட்டதுன்னு அவங்கள்ட்ட காட்டணும். காட்டி என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு தான் வரணும். அது வரைக்கும் நம்ம வரக்கூடாது. என்ன செய்யணும், 3 நாளைக்கு போய் பதில போய் டேரா போடுவோம், போட்டு இருக்கிற ஒட்டகத்தெல்லாம் அறுத்து திம்போம், நல்லா திண்டு ஜாலியா இருப்போம், நல்ல தண்ணி அடிப்போம், கூத்தடிப்போம், கும்மாளம் போடுவோம் அப்படின்னு அபூ ஜஹல் சொல்ல. அஹ்னஸ் பின் ஷரீக்
பனி சுஹரா என்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க அங்க இருந்தாங்க. அந்த கோத்திரத்தில் உள்ள அக்னஸ் பின் ஷரீக் என்பவர் இதுக்கு எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்க, நீ சொல்றதெல்லாம் சரியில்லை, நம்ம எதுக்கு வந்தோம், பொருளை பாதுகாக்க தான் வந்தோம், பொருள் நம்மளுடைய கைக்கு வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை, வா திரும்பி போலாம், இனி நீ சொல்றதெல்லாம் நம்ம மோசமான கால, இதுக்கெல்லாம் உடன்பட முடியாது அப்படின்னு அவர் சார்பா அவர் சொல்ல. அபூஜஹல் பிடித்த புடியில ஒரே இதா இருந்தான், முடியவே முடியாது, போய் தான் ஆகணும், போனா நீ போ, நான் வர முடியாது அப்படின்னு இவரு 300 பேர் கூட சேர்ந்து அப்படியே மக்காவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டார். அபூ சுஃபியானுடைய படையும் தாண்டி மக்காவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. 1300 பேர் மக்காவில இருந்து கிளம்பி வந்தாங்க. அந்த படையில இருந்து இப்ப 300 பேர் மைனஸ், மீதி 1000 பேர் இருந்தாங்க. இந்த 1000 பேரும் அபூஜஹலுடைய அந்த ஜோஷ்ல அப்படியே முறுக்கேறி இருந்தாங்க. நம்ம போதான் செய்யணும், ஆட்டம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய சந்தோஷத்துல அபூஜஹல் கூட வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு அபூஜஹல். இப்படி எல்லா படையும் ஒரு ஆக்ரோஷப்படுத்திருக்கிறாரு. என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு உத்வேகமான ஒரு உரையை கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இளைஞர்கள்லாம் உசுப்பேற்றக்கூடிய ஒரு உரையை கொடுக்கணும்னா அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? சொல்ல மாட்டீங்க? 14, 25 to 30 இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாவா? ஆமான்னு சொல்லவே சொல்லாதீங்க, நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. எப்போதுமே இந்த ஆமா போடுறதே தப்பு. 30 to 40 இருக்கும், 40 இருக்கும், 45 இருக்கலாம், அப்படித்தான் நமக்கு தெரியுது. ஆனா அபூஜஹலுக்கு 70 வயசா. 70 வயசு கிழவனுக்கு இருக்கிற திமிர பத்தியா, பேசாம திரும்பி போக வேண்டியதானே, வந்து அடி வாங்கிட்டு போகணும்னு இருக்கு. 70 வயசு கிழவன் இப்படி பேசியிருக்கான். என்சின்ட்டு என்ன சொல்லியிருக்கான், நம்மளாம் போய்தான் ஆகணும், நம்மளாம் அப்படித்தான் பண்ணி ஆகணும், நம்மளாம் போய் தண்ணி அடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறான். குடுவான அல்லாஹ் இவங்க வந்தாங்க, பத்ர்ல வந்து தங்கினாங்க. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு ஆலோசனை செய்யறாங்க, ஒரு மஷ்வரா செய்யறாங்க. நம்ம வந்தது இந்த கூட்டத்தை தடுக்கணும்னு தான் வந்தோம், ஆனா இந்த கூட்டம் நம்முடைய கை மீறி போயிடுச்சு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்கத்து முஷ்ரிக்குகள்லாம் ஒரு படையை திரட்டிக்கிட்டு பத்ருக்கு வர்றாங்க. இப்ப நம்ம 2 சாய்ஸ், ஒண்ணு நம்ம பேசாம திரும்பி போயிடுவோம் மதீனாக்கு, இல்லைன்னா நாமளும் பத்ருக்கு போவோம். 2ல எதை செலக்ட் பண்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை கேட்டாங்க. இந்த ஆலோசனையில என்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, யார் யார் என்னென்ன ஆலோசனைகள் சொன்னாங்க, அதுக்கு பிறகு இந்த பத்ருடைய போர் எப்படி ஆரம்பமாச்சு என்கிற நிகழ்வுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இப்போ